ஹாய் வெயிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாட் எபிசோட் 7 பார்க்கலாம். நான் நைட்டே அப்லோட் பண்ணியிருப்பேன். ஆனால் நைட் எங்கள் வீட்டில் கரண்ட் போயிடுச்சு. என் பொண்ணு தூங்கவே இல்லை, தான் அப்லோட் பண்ண முடியல. சாரி, கொஞ்சம் லேட்டாக அப்லோட் பண்ணுறேன். நாங்கள் இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோட் எங்கே முடிஞ்சிச்சு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆங்ஸாவும் நக்கின்னு வேற லெவலில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஒன்றா தூங்கிட்டு இருக்காங்க. ஆங்ஸா ஒரே வெக்கமா வருது. அவனுக்கு ஒரே ஷையா இருக்குது. அவன் அந்த பக்கம் திரும்பி படுக்க, எதுக்கு அந்த பக்கம் திரும்ப, எந்த பக்கம் திரும்ப, அவன் முகத்தை பார்க்கணும் அப்படின்னு நக்கின்னு சொல்றான். அவனுக்கு ஒரே வெக்கமா வருது. எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு சொல்ல, வெக்கமா இருக்கா, அப்ப இவ்வளவு நேரம் பண்ணதெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவன் கியூட்டா அந்த பக்கம் திரும்பிக்க, என்னோட பாய் ஃப்ரெண்ட் எவ்வளவு கியூட்டா இருக்கான்ல அப்படின்னுட்டு, நம்ம 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட்ஸா இருப்போமா அப்படின்னு கேட்கிறான். ஏண்டா இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்பயுமா அந்த கொஸ்டின் கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆங்ஸா கேட்க, இருந்தாலும் நம்ம அபிஷியலா இன்னும் அதுக்கு ஒத்துக்கல அப்படின்னு சொல்றான். இவ்வளவும் பண்ணதுக்கு அப்புறம் நான் சொல்லுவேன் அப்படின்னு ஆன்சர் சொல்றான். சரி, இன்னைக்கு நைட்டு நீ என் கூடயே இரு அப்படின்னு நக்கின் சொல்ல, நான் தான் ஆல்ரெடி உன் கூட தானே இருக்கேன் அப்படின்னு ஆங்ஸா கேட்கிறான். இல்ல, காலையில விடிகிற வரைக்கும் என் கூடயே இரு அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவனும் சரி அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் ஒரு மாதிரி சோகமா இருக்கான். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, நம்ம 2 பேரும் டேட் பண்றோமே, இது சரிப்பட்டு வருமா? உன்னோட ஃபேமிலி சாதாரண ஃபேமிலி கிடையாது. பேசிக்கலியே நீங்க ஒரு மாஃபியா ஃபேமிலி மாதிரி. அதுவும் உங்க ஃபேமிலிக்கு என்ன மாதிரி ஒருத்த வந்தா சரியா இருக்குமா? உனக்கு ஒரு நல்ல ஒமேகாவா இருந்தாதான் உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு நீ குழந்தை பெற்றுக்கிறதெல்லாம் கரெக்டா இருக்கும். ஆனா என்ன உங்க ஃபேமிலியில எப்படி ஏத்துக்குவாங்க? ஏத்துக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்ல, அதுக்கு நக்கி நான் வாயை மூடிட்டு வேணாம் அப்படின்னு சொல்ற, அதெல்லாம் பேசாதன்னு. ஆனா அதுக்காக சொல்றான், இல்ல உங்க அப்பாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா உங்க அப்பா கண்டிப்பா என்ன பிரேக்கப் பண்ண சொல்லுவார் தானே அப்படின்னு கேட்க, அதை பத்தியெல்லாம் எனக்கு கவலைப்படாத. இந்த பிசினஸ் ஃபேமிலி மேட்டர் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் உன்னை எதுக்கு லவ் பண்றேன்னு தெரியுமா? நீ பேட்டாவோ இல்ல ஒமேகா ஆல்ஃபா அந்த மாதிரி எனக்கெல்லாம் அந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது. எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்குது, எனக்கு அதுதான் முக்கியம். எங்க அப்பாக்கு பிடிக்கலன்னா அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. யாருக்காகவே நான் கண்டிப்பா உன்னை விட மாட்டேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லும் போது ஈஸியா தான் இருக்குது அப்படின்னு ஆங்ஸா சொல்றான். ஆமா, இதெல்லாம் கஷ்டம்தான், எனக்கு நல்லா தெரியும். என் ஃபேமிலியில கண்டிப்பா ப்ராப்ளம் வரும்னு எனக்கு தெரியும். ஆனா நீ ஒன்னும் கவலைப்படாத, யாருக்காகவே நான் உன்னை விட மாட்டேன், கண்டிப்பா நான் உண்மையா தான் சொல்றேன் அப்படின்னு அவன் சொல்றான். என்ன நடந்தாலும் நம்ம ரிலேஷன்ஷிப்பை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன், உன்னை யாருக்காகவே நான் விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னுட்டு அவனோட நெத்தியில் லைட்டா ஒரு கிஸ் பண்றான். அப்பதான் ஆங்ஸா கொஞ்சம் நிம்மதியா இருக்குது. சரி அப்படின்னு சொல்ல, அப்படின்னா நம்ம 2 பேரும் பாய் ஃப்ரெண்டா இருக்க, நீ ஓகே சொல்லிட்டல அப்படின்னு நக்கின்னு கேட்கிறான். நான் எங்க ஓகே சொன்னேன் அப்படின்னு சொல்ல, இப்பதான் தலையாட்டினியே, வெறும் தலையதான் ஆட்டினேன் அப்படின்னு கிண்டல் பண்றான். அதுக்கப்புறம் 2 பேரும் ரொம்ப ரொமான்டிக்கா கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்ககிட்ட ஒரு விஷயத்துக்கு சாரி சொல்லணும் அப்படின்னு நக்கின்னு சொல்றான். எதுக்கு சாரி அப்படின்னு அவன் கேட்க, நேற்று நைட்டு உன் மேல ஃபுல்லா ஆயிடுச்சுல்ல அப்படின்றான். இவங்க 2 பேரும் எதை பத்தி பேசுறாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சும்மா இருடா அப்படின்னு இவனை அடிக்கிறான். நான் நிஜமா தான் சொல்றேன் சாரி அப்படின்னுட்டு, நான் இந்த மாதிரி இன்டிமேட்டா இருந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நக்கின்னு சொல்றான். அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீ நிறைய பேர் கூட இந்த மாதிரி இருந்திருக்கியா அப்படின்னு ஆங்ஸா கேட்க, அது நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, ஆனா அது ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றான். உடனே ஆங்ஸாக்கு ஜெலஸ் ஆயிடுது. என்ன ஆச்சு, உனக்கு ஜெலஸா இருக்குதா அப்படின்னு நக்கின்னு கேட்க, இல்லையே அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு அந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிறான். நீங்க ஜெலஸா இருக்கும்போது கியூட்டா தான் இருக்கு அப்படின்னு பக்கத்துல போய் அவனை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே அவங்க 2 பேரும் அங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க, இங்க இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெஸ்டிங் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஃபுல்லா நக்கனோட ட்ரெஸ் போட்டு சுத்தி வச்சிருக்கான். அந்த இடத்துல அவங்க 2 பேரும் படுத்துட்டு ஜாலியா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த இடம் ஃபுல்லா அவங்க 2 பேரோட ஃபர்மான்ஸ் தான் ஃபுல்லா சுத்திக்கிட்டு இருக்குது. அப்படியே இவ அவனை கிஸ் பண்ண, அவன் இவனை கிஸ் பண்ண, 2 பேருக்கு இவங்க அப்படியே ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுது. இவ அவனை கிஸ் பண்ண, அவ இவனை கிஸ் பண்ண, இவ மேல போய் கிஸ் பண்ண, அப்படியே 2 பேரும் ஜாலியா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஃபுல்லா எதுவும் பண்ணல, வெறும் பிஜே மட்டும்தான். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நக்குன் விடுற மாதிரி இல்ல. ஃபட்டு பக்கத்துல போய் அவனை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ண, போதும் விடுடா, ரொம்ப ஓவரா பண்ணாத அப்படின்னு ஃபட்டு சொல்றான். அப்பயும் நக்குன் விடுற மாதிரி இல்ல, மறுபடியும் அவனை கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்புறம் அவனோட வயிற்றுல கிஸ் பண்றான். அங்க கிஸ் பண்ணாத, எனக்கு கிச்சு கிச்சு மூட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, எங்க அப்படின்னு அவன் கேக்குறான். அதோ என்னோட வயிற்றுல கிஸ் பண்ணாத அப்படின்னு ஃபட்டு சொல்ல, நான் பேபிக்கு தானே கிஸ் பண்றேன், நம்மளோட பேபி அப்படின்னு சொல்ல, அதை கேட்டதுமே ஃபட்டுக்கு என்னது அப்படின்ற மாதிரி இருக்குது. என்ன சொல்ற நீ அப்படின்னு கேட்க, நீ பிரெக்னெண்டா இருக்கல அப்படின்னு கேட்கிறான். பிரெக்னெண்டா அப்படின்னு அவன் ஆச்சரியமா கேட்கிறான். நான் எப்படி பிரெக்னெண்டா இருக்க முடியும் அப்படின்னு அவன் கேட்க, ஏன் நம்ம 2 பேரும் நைட்டு ஒன்னா தானே தூங்குறோம், நீ பிரெக்னெண்டா இருக்கிறதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்கிறான். நம்ம லாஸ்ட் டைம் பண்ணும்போது கூட அப்படின்னு அவன் கணக்கு பண்ண, டேய் சும்மா இருடா அப்படின்னு அவன் அடிக்கிறான். ஆனா ஃபட்டுக்கு ஒரே கன்ஃபியூஸ்டா இருக்குது. நான் எப்படி பிரெக்னெண்டா இருக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறான். என்னுடைய அசிஸ்டன்ட் சொன்னாங்க, உனக்கு இருக்கிற இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது வாமிட் வருது, தலை சுத்துறது, இதெல்லாம் பிரெக்னன்சியோட சிம்டம்ஸ் தானே அப்படின்னு நக்கின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க ஃபட்டுக்கு ஒண்ணுமே புரியல. அவனுக்கு லைட்டா அவனோட ஃபேஸை பார்த்தா பயமா இருக்கிற மாதிரின்னு தெரியுது. அப்பதான் அந்த இடத்த அவன் சுத்தி முத்தி பாக்குறான். என்னது இந்த இடம் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்க, உன்னோட ட்ரெஸ் எல்லாம் இங்க நிறைய இருக்குது அப்படின்னு சொல்ல, அதுக்கு நக்குன்னு சொல்றான், இதுக்கு பேரு தான் நெஸ்டிங். ஒமேகா பிரெக்னெண்டா இருக்கும்போது ஆல்பாவோடைய ஃபெர்மான் ஸ்மெல் பண்ணிக்கிட்டே இருந்தா அவங்களுக்கு ரொம்ப ப்ரொடெக்டிவா இருக்கிற மாதிரி ஃபீல்
ஆகும். சோ குழந்தை பிறக்கிற வரைக்கும் இந்த நெஸ்ட்ல தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல மறுபடியும் ஆச்சரியமா, நான் உண்மையுமே பிரெக்னெண்டா இருக்கேனா, நான் ஒரு பையன், நான் எப்படி குழந்தை பெத்துக்க முடியும், அப்படி குழந்தை பெத்துக்கிட்டாலும் குழந்தை எங்க இருந்து வெளியில வரும் அப்படின்னு கேக்குறான். பரவாயில்ல, பையன் நம்ம எல்லாருக்குமே இந்த டவுட்டை கரெக்டா கேட்டிருக்கான். அதுக்கு நக்குன் பக்கத்துல வந்து அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்றான். இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், இதுக்காக நீ பயப்படாத. மேல் ஒமேகாவா இருந்தாலும் அவங்களோட உடம்புக்குள்ள ஒரு ஹிடன் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இருக்கும். இப்படி பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஆர்கன் வந்து பெருசாகும். அதுல இருந்து குழந்தை வெளியில வருது ஒரு நார்மலான விஷயம் தான். இதெல்லாம் நினைச்சு நீ பயப்படாத அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் அவனுக்கு ஒரே பயமா இருக்குது. எனக்கு இதெல்லாம் புதுசா இருக்குது அப்படின்னு அவன் சொல்றான். பயப்படாதது சாதாரண விஷயம் தான், நீ ஒன்னு ஏதோ ஒரு மான்ஸ்டர் மாதிரி எல்லாம் நினைக்காத அப்படின்னு சொல்றான். அவன் மறுபடியும் உண்மையுமே பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கான். அப்படின்னா நம்ம பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு என்ன பொசிஷன் யூஸ் பண்ணும் அப்படின்னு வேற கேக்குறேன். அதுக்கு நக்குன்னு, இதெல்லாம் நினைச்சு நீ டென்ஷன் ஆகாத, நான் கூட இருக்கேன்ல, அவனை பத்திரமா பாத்துக்குவேன், நம்ம குழந்தையும் பத்திரமா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி அவனோட நெத்தியில கிஸ் பண்றான். ஆனா அவனுக்கு பயமா இருக்குது. சரி, இன்னும் எத்தனை நாள் நான் இந்த நெஸ்டிங்ல இருக்கணும் அப்படின்னு கேட்க, நார்மலான மனுஷங்க குழந்தை பிறக்கிறதுக்கு எப்படி 9 months ஆகும், அதே மாதிரிதான் அப்படின்னு சொல்றான். அப்ப அது வரைக்கும் நான் இங்கே இருந்தா நீ மட்டும் பெட்ல தூங்குவியா அப்படின்னு அவன் ஃபட்டு கேட்கறான். அதுக்கு, இல்லையே, நீ எங்க இருக்கிறியோ அங்கதான் நானும் பக்கத்துலயே படுத்துக்குவேன் அப்படின்னு நக்குன்னு சொல்றான். அடுத்த சீன்ல நக்குன்னு ஃபட்டை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்காக போயிட்டு இருக்கான். அப்ப அவங்க அம்மா வராங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, ஒண்ணும் இல்லம்மா, நான் அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்க, இல்லம்மா டாக்டர்கிட்ட போய் ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஆமா அதுவும் கரெக்ட் தான், போய் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, ஃபட்டு பயந்துகிட்டு நான் ஃபர்ஸ்ட் பிரெக்னெண்டா இருக்கனாலே தெரியல அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த நேரம் பார்த்து அங்க நக்குனுடைய அப்பா வந்துட்டாரு. இவரை பார்த்தாலே கடுப்பா இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறாரு. ஹாஸ்பிட்டல் போறோம் அப்படின்னு சொல்ல, ஆமா இவனுக்கு ஏதாவது சின்ன விஷயம் ஆனாலும் உடனே ஹாஸ்பிட்டல் போயிடணும் அப்படின்னு சொல்லி ஃபட்டை குறை சொல்ற மாதிரி சொல்றாரு. அப்ப சும்மா இருங்கப்பா அப்படின்னு நக்குன்னு சொல்ல, இவன் மட்டும் வராம இருந்திருந்தா இவ்வளவு நேரம் நான் ஒரு பியூர் ஒமேகா கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பா சும்மா இருங்கள அப்படின்னு சொல்ல, நீங்க இப்ப கொஞ்சம் அமைதியா இருக்கணும், ஏன்னா நீங்க தாத்தாக போறீங்க அப்படின்னு சொல்ல, அப்படியா, ஃபர்ஸ்ட் போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணிட்டு வா, அதுக்கப்புறம் நான் அமைதியா இருக்கிறதா இல்ல இதுக்காக என்னோட டைம் வேஸ்ட் பண்ணாம இருக்க முடியுமான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்றான் அசால்ட்டா. அதுக்கப்புறம் அவங்க டாக்டர்கிட்ட போறாங்க. அங்க பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு ஃபட்டு பிரெக்னெண்டா இல்ல, அவனுக்கு இருக்கிறது வெறும் ஸ்ட்ரெஸ் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டதுமே ஃபட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனா நக்குனோட ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படியே மாறிடுது. அவன் ரொம்ப சோகமாயிடுறான். அவன் ரொம்ப ஆசையா இருந்தான் போல அப்பா ஆயிடலான்னு, ஆனா அப்பா ஆக முடியலன்னு ரொம்ப கவலை ஆயிட்டான். அதுக்கப்புறம் அந்த டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்றாரு, பிரெக்னென்ட் ஆகணும்னா எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு. இப்ப ஒரு ஆல்பாவும் ஒமேகாவும் சேர்ந்து பிரெக்னென்ட் ஆகணும்னா நாட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நாட்டிங்ன்றது ஒரு ப்ராசஸ், அது எப்படின்னு சொல்லி அவரே எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆக்சுவலா நானும் நிறைய ஒமேகாவஸ் எல்லாம் படிச்சிருக்கேன், ஆனா எனக்கு சரியா நாட்டிங் தெரியல. இப்பதான் ஒரு 2 weeks முன்னாடிதான் நானே ஒரு ரீல்ல பார்த்தேன். நாட்டிங்னா என்னன்னா, இப்ப ஆல்பா ஒமேகாவை மேட் பண்ணும்போது ஆல்பாவோடைய அந்த ஆர்கன் வந்து ஸ்வெல் ஆகுமாமா. அப்படி ஆனாதான் பிரெக்னென்ட் ஆவாங்களாமா. அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அப்புறம் ஆங்ஸா நைட்டு ஃபுல்லா நக்கின் கூட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரான். அப்ப அவனோட ஷாப்க்கு வரான், கேஃபேக்கு. அங்க இருக்கிற அவனுடைய பிரதரா எம்ப்ளாயான்னு தெரியல, பிரதர் தான் நினைக்கிறேன். அவனை பார்த்ததுமே, என்ன வர நேரம், சூரியன் வெளியில வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு, இவ்வளவு லேட்டா தூங்கி எந்திரிச்சு வராது அப்படின்னு கேட்க, நான் வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சரி சரி நீ போய் வேலையை பாரு அப்படின்னு கழுத்துல கை வச்சு மறைச்சுக்கிட்டே சொல்றான். ஏன்னா கழுத்துல ஹிக்கீஸ் இருக்குதுல்ல. ஆமா நீ எதுக்கு இன்னைக்கு வரதுக்கு இவ்வளவு லேட் அப்படின்னு கேட்க, நான் டிராபிக்ல மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு ஆங்ஸா போய் சொல்றான். ஓ டிராபிக்கா, ஆனா அவனோட முகத்தை பார்த்தா நீ இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது, என்ன விஷயம் அப்படின்னு கிண்டலா கேட்க, அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது, நீயா சும்மா போய் சொல்லாத அப்படின்னு சொல்ல, இல்லையே நான் நேத்து கேள்விப்பட்டேனே, நேத்து நீ நக்கின் கூட வெளியில போயிருந்தியாமே அப்படின்னு கேட்க, சேச்சா அதெல்லாம் நம்பாத, போய் வேலை பாரு, கஸ்டமர்ஸ் வர டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவன் சமாளிக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு நக்கின் அவனை பார்க்க வரான். வரும்போது நிறைய ஆரஞ்சஸ் வாங்கிட்டு வரான். ஏன்னா அவனோட ஃபெர்மான் ஸ்மெல் வந்து ஆரஞ்சு மாதிரி இருக்குன்னு சொன்னால அதுக்காகவே இவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்கான். எதுக்குடா இவ்வளவு வாங்கிட்டு வந்த அப்படின்னு ஆங்ஸா கேட்க, இருந்தாலும் உனக்கு என்னோட ஃபெர்மான் ஸ்மெல் தெரியணும்ல, அதனாலதான், இது உனக்கு நல்லா ஞாபகம் இருக்கணும், நான் அவன் பக்கத்துல இல்லாத டைம் நீ இதை ஸ்மெல் பண்ணினா நான் அவன் பக்கத்துல இருக்கிற மாதிரி உனக்கு ஃபீல் ஆகும்ல அப்படின்னு சொல்றான். அப்ப அவனோட பிரதர் பின்னாடி நின்று பாத்துக்கிட்டே தான் இருக்கான். நக்கின் லைட்டா அவங்ககிட்ட கையை காட்டுறான், போடா இங்க இருந்து அப்படின்ற மாதிரி. அவன் அந்த பக்கம் திரும்பினதுமே ஆங்ஸா பிடிச்சி கிஸ் பண்றான். ஆங்ஸா சும்மா என் பிரதர் பார்க்க போறான் அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல வா இந்த ஆரஞ்சுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரஞ்சு வச்சுட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஏன்டா நீங்க கிஸ் பண்றது இந்த ஆரஞ்சு மறைச்சிடுமாடா. அந்த பிரதர் எல்லாம் அதை பார்க்காத மாதிரி இல்லாம எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு அவனும் தான் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்க 2 பேரும் நான் பாத்துக்கிட்டு தான்டா இருக்க அப்படின்னு சொல்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹாஸ்பிட்டல் போயிருந்த நக்குனும் ஃபட்டு இங்க ஸ்ட்ரைட்டா வந்துடுறாங்க. அங்க இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை பார்த்ததுமே, என்ன விஷயம், டாக்டர் என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்க, ஆக்சுவலா அவன் பிரெக்னெண்டா இல்லையாமா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டதுமே நக்கினுமே கொஞ்சம் ஒரு மாதிரி சேட் ஆயிடுறான். ஏன்னா அவன் வந்து அங்கிள் ஆயிடலான்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா இருந்தான் போல. என்னோட நெஃப்யூக்காக நான் கிஃப்ட் எல்லாம் வாங்குறதுக்கு எவ்வளவு ரெடியா இருந்தேன்,
சே என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவனும் ஃபீல் பண்றான். ஆனா ஃபட்டு ஃபீல் பண்ற மாதிரி இல்ல. அதுக்கு ஆங்ஸா சொல்றான், பரவாயில்ல விட, அவன் ஸ்ட்ரெஸ்டா இருக்கான்றதே ஒரு பெரிய விஷயம் தானே, இப்போதைக்கு அவன் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கட்டும் அப்படின்னு ஆங்ஸா சொல்றான். இருந்தாலும் எங்க ஃபேமிலியில ஒரு குழந்தை பிறந்தா மறுபடியும் எல்லாமே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி நான் எவ்வளவு எதிர்பார்த்தேன் தெரியுமா அப்படின்னு நக்கின் சொல்றான். அப்ப நக்குன் சோகமா இருக்கிறத பார்த்துட்டு ஃபட்டா அவனை சமாதானப்படுத்துறான். கை வச்சு அவனை கொஞ்சம் பேக் பண்ணி விடுறான். அப்புறம் பின்னாடி அவங்க அசிஸ்டன்ட் நிக்கிறாங்கல்ல, செக்யூரிட்டி கார்டு, அவங்களையும் போய் ஏதாச்சும் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அங்க இருந்து அனுப்பி வச்சிடுறான். அப்ப நக்கின் சொல்றான், இப்போதைக்கு ஃபட்டு பிரெக்னெண்டா இல்லாதது கூட நல்லதுதான். ஏன்னா பிரெக்னென்ட் ஆகி குழந்தை பெற்றுக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுல்ல, அது ஒரு பெரிய விஷயம். அவன் மென்டலா அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும்ல, அது வரைக்கும் டைம் கிடைச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப திடீர்னு ஆங்ஸா இருக்கான்ல, அவன் ஒரு பியூர் ஒமேகா வேற, அவனோட பாடி மத்த ஒமேகா மாதிரி இருக்காதுல்ல அப்படின்னு தெரியாம வளரிடுறான். என்னது பியூர் ஒமேகாவா அப்படின்னு நக்குன்னு கேக்குறாங்க. உண்மையாலுமேவா நீ பியூர் ஒமேகாவா அப்படின்னு நக்குன்னு அவன் கிட்ட கேட்க, ஃபட்டு தயங்கிக்கிட்டே இந்த விஷயத்த நீ யாருக்கிட்டே சொல்லக்கூடாது என்ன அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்றான். ஆங்ஸா சாரின்னு சொல்றான், ஏன்னா தெரியாம வளரிட்டான்ல. அதுக்கப்புறம் அவன் நக்குனை பார்த்து, நான் இந்த பியூர் ஒமேகான்ற விஷயம் தயவு செஞ்சு உங்க அப்பாவுக்கு மட்டும் தெரியக்கூடாது, ஏன்னா உங்க அப்பா ஆல்ரெடி என்னதான் தேடிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு நான் தான் இந்த பியூர் ஒமேகா அப்படின்னு தெரிஞ்சுட்டா அவர் கண்டிப்பா என்ன சும்மா விட மாட்டாரு. ஏன்னா அவங்க ஃபேமிலிக்கு ஒரு எனிக்மா குழந்தை வேணும்னு தானே அவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவன் மட்டும் இந்த மாதிரி பியூர் ஒமேகான்னு தெரிஞ்சா குழந்தை பெற்று தர சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி உனக்கு தெரிஞ்சிருக்குது. சோ இப்போதைக்கு இதெல்லாம் வெளியில சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்ல நக்குன்னு அவனுக்கு ப்ராமிஸ் பண்றான், நீ ஒன்னும் கவலைப்படாத, இது நம்மளோட சீக்கிரட்டா இருக்கும், நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். நீ ஏன் எப்ப ப்ரிப்பேர் ஆகி குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ரெடி ஆகையும் அப்பதான் நம்ம 2 பேருக்குள்ள குழந்தை அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லிடுறான். இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நக்கின் கிட்டையும் ப்ராமிஸ் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல நக்குனும் ஃபட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப அங்க நக்கினும் ஆங்ஸா மட்டும் தான் உட்காந்துகிட்டு இருக்கான். அப்ப நக்கின் மறுபடியும் அந்த ஆரஞ்ச கையில எடுத்து வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கான். என்ன பண்ற நீ எப்ப, அம்மா உனக்கு என்ன வேலை எல்லாம் எதுவும் கிடையாதா, பாரு நக்குன் எப்பவுமே வேலையில பிஸியா இருக்கான், நீ டெய்லி என்ன பார்க்க வரைய, உனக்கு வேலை இல்லையா அப்படின்னு ஆங்ஸா கேட்க, ஆக்சுவலா நானும் என்னோட ஒர்க்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், இருந்தாலும் நக்குன் இந்த வேலையெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்ப்பான். சொல்ல போகிறேன்னா நான் ஆல்ரெடி நிறைய சேவிங்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் தெரியுமா, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் வேலைக்கே போலன்னா கூட உன்னை வாழ்க்கை ஃபுல்லா உட்கார வச்சு நான் சாப்பாடு போட முடியும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு இல்ல நான் அப்படி சொல்ல வரல, உங்க ஃபேமிலியில எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க, ரொம்ப பிசினஸ் அப்படின்னு சொல்லி அதே மைண்டா இருக்காங்க, நீ அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு கேட்க, அதுக்கு நக்கின் அவன் கையை பிடிச்சு, எனக்கு என் ஃபேமிலியில யார் என்ன பண்றாங்க, யார் எப்படி இருக்காங்க அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை கிடையாது, யாரா இருந்தா என்ன, ஆல்பாவா இருந்தா என்ன, ஒமேகாவா இருந்தா பீட்டாவா இருந்தானே, எல்லாருக்கும் ரத்தம் ரெட் கலர்ல தானே இருக்குது, எல்லாருக்கும் பெயின் வந்தா எல்லாரும் அழதானே செய்யறாங்க, அதே மாதிரிதான் எல்லா மனுஷங்களும் ஒரே மாதிரி தானே அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஆங்ஸா பரவாயில்லையே உன் ஃபேமிலியில இருக்கிற மத்தவங்க மாதிரி நீ பேச மாட்டியே அப்படின்னு கேட்க, இது காரணம் என்ன தெரியுமா, எனக்கு ஒரு பீட்டா ஃப்ரெண்ட் இருக்கா, அவளும் இதே மாதிரிதான், அவங்களோட பேசிதான் எனக்கு இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஆக்சுவலா ஒரு பீட்டா தான், ஆனா அவ என்னை எப்படி அடிப்பா தெரியுமா, சின்ன வயசுல அவளுடைய ஃபேமிலியில இருந்து அவங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கிறதா இருந்துச்சு, ஆனா அந்த கல்யாணம் நடக்கல. இருந்தாலும் அவங்க சின்ன வயசுல இருந்து 2 பேரும் ஃப்ரெண்டு. அவளுடைய செகண்டரி செக்ஸை கண்டுபிடிக்கும்போது நானும் பக்கத்துலயே தான் இருந்தேன். அவரும் ஒரு பீட்டாவா இருந்தாலும் அவ எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பா தெரியுமா, அதே மாதிரிதான் நீயும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவன் கையை பிடிச்சிட்டு மறுபடியும் ரொமான்டிக்கா பேசிக்கிட்டு இருக்கான். 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்க நக்குனுடைய அப்பாக்கு அவனோட அசிஸ்டன்ட் மறுபடியும் கொண்டு வந்து டீடைல்ஸ் கொடுக்குறான். அவர் அந்த பியூர் ஒமேகா கண்டுபிடிச்சே தெரியும் அப்படின்ட்டு இருக்காரு. ஆனா அவங்க எதிர்பார்க்கிற எந்த டீடைல்ஸுமே அவருக்கு கிடைக்க மாட்டேங்குது. என்னது இது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு கேட்க, அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த எல்லா எவிடன்ஸுமே அவங்க ஆல்ரெடி அழிச்சிட்டாங்க, எதுவுமே கிடைக்கல அப்படின்னு அவன் சொல்றான். என்கிட்ட மாட்டக்கூடாதுன்னு சொல்லி அவன் விலகி போக போக எனக்கு இன்னும் தான் அவனை பிடிக்கணும்னு சொல்லி ஆசை வருது, கூடிய சீக்கிரம் அவனை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவரு நக்கின் அங்க வர சொல்றாரு. நக்கின் என்னப்பா விஷயம் அப்படின்னு கேட்க, நான் கூடிய சீக்கிரம் ஒரு பியூர் ஒமேகாவை கண்டுபிடிச்சிருவேன், அப்படி கண்டுபிடிச்சிட்டா நீ அவன் கூட பாண்ட் பண்ணி எனக்கு ஒரு எனிக்மா குழந்தைய பெத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இல்லப்பா எனக்கு இது எல்லாம் வேணாம், எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்ல, என்னது இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படின்னு கேட்க, ஆமாப்பா நான் இன்னொருத்தனை லவ் பண்றேன் அப்படின்னு அவன் சொல்றான். ஆல்ரெடி அவங்க அப்பாவுக்கு தெரியும் போல ஆங்ஸாவை லவ் பண்றான்னு, இருந்தாலும் நம்ம ஃபேமிலிக்கு இதெல்லாம் செட் ஆகாது, நம்ம ஃபேமிலி ஸ்டேட்டஸ்க்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நம்ம ஃபேமிலி கௌரவத்தையே நீ இது பண்ணிடுவேன், அந்த ஆங்ஸா கூட ஃபர்ஸ்ட் நீ பிரேக்கப் பண்ண அப்படின்னு சொல்ல, அப்பா அவங்களுக்கு லவ் பத்தி தெரியாதா, ஃபேமிலி கௌரவத்தை பத்தி எல்லாம் எனக்கு கவலை கிடையாது, ஏன் நீங்க லவ் பண்ணலையா, நீங்க மட்டும் ஒரு லேடியை லவ் பண்ணி அவங்க கூட குழந்தை பெற்றுக்கிட்டதெல்லாம் இப்ப நஃபீட் நம்ம வீட்டுல இருக்கான் அப்படின்னு சொல்ல, அவங்க அப்பா கோவத்துல பலார்னு ஒரு அற விடுறாரு. அப்ப நஃபீட் அங்க வந்துடுறான். ஆனா நஃபீட் நக்கீனுக்கு தான் சப்போர்ட் பண்றான். ஏன் லவ் பண்ணக்கூடாதா, நீங்க லவ் பண்ணதால நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நீ இதுல குறுக்கல வராது அப்படின்னு உங்க அப்பா சொல்றாரு. ஏன் நான் குறுக்கல வரக்கூடாது, நான் இந்த ஃபேமிலியில ஒருத்தன் இல்லையா, ஏன்னா ஒரு சாதாரண பீட்டாவா, என்னோட மத்த பிரதர்ஸ் மாதிரி நான் ஒரு ட்ரூ ஆல்பா இல்லைன்னு சொல்லி நீங்க எப்பவுமே நான் இப்படிதான் பிஹேவ் நடத்துறீங்க அப்படின்னு சொல்ல,
ஏன்டா நான் தானே உன்னை வளர்த்தேன், நான் தானே உனக்கு காசு கொடுத்தேன், நான் தானே இவ்வளவு பணக்காரனா வாழ வச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் நீங்க என்ன வந்து எப்படி வச்சிருக்கீங்க, இந்த ஃபேமிலியில நான் ஒரு மெம்பரே கிடையாது, உங்க யாருக்குமே நான் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே அவங்க இருந்து போயிடுறான். அவனை சமாதானப்படுத்துறதுக்கு பின்னாடியே நக்கினும் போறான். அவங்க அப்பாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவர் அங்கேயே நின்றுட்டு இருக்காரு. அப்புறம் நஃபிட்டு எங்கேயோ தனியா காரை டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரே அழுகையா வருது. அவனோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் நஃபீட் ஒரு பார்ல உட்காந்துட்டு இருக்கான். அப்ப அந்த பக்கம் போற ஒருத்தவன் இவனை இடிச்சிட்டு நஃபீட் கிட்டே சண்டைக்கு வரான். நஃபீட் கோவமா அவன் சட்டை பிடிச்சு எங்க அப்பா யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்ல வரான். கடைசியில அவனுக்கே சிரிப்பு வந்துடுது. எங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சா மட்டும் நீ என்ன பண்ண போற, எங்க வீட்டுல யாருக்குமே என்னை பத்தி கவலை இல்ல, எங்க அப்பாவுக்கும் கவலை இல்ல அப்படின்னு அவன் பாட்டுக்கு புலம்பிட்டு இருக்கு. அந்த சண்டைக்கு வந்த பையன் அவனே என்னடா அவன் இப்படி வளர்க்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு அங்க இருந்து போயிடுறான். அப்புறம் எங்க நக்குனும் நக்கினும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நக்கின் கேக்குறான், நம்ம அப்பா உண்மையிலுமே யாருமே லவ் பண்ணலையா அப்படின்னு கேட்க, அதுக்கு நக்குனு நஃபீட்டோடைய அம்மா இருக்காங்கல்ல அவங்களதான் அப்பா உண்மையிலே லவ் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நக்கின் கேக்குறான், அப்ப நான் மட்டும் ஏன் லவ் பண்ணக்கூடாது, நான் ஒரு பீட்டாவை லவ் பண்ணா என்ன தப்பா அப்படின்னு கேட்க, அதுக்கு நக்குன் சொல்றான், அப்பா நம்ம ஃபேமிலியோடைய வேல்யூ வந்து எப்பயுமே மேல இருக்கணும்னு நினைக்கிறாரு, அடுத்த ஜெனரேஷன்லயாச்சும் ஒரு எனிக்மா குழந்தை வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவங்க அப்பா என்ன சொன்னாரு, அந்த பியூர் ஒமேகா கூட நக்கின் பாண்ட் பண்ணுன்னு சொன்னால, ஆனா அந்த பியூர் ஒமேகா ஃபட்டு தானே, சோ நானும் ஃபட்டு சேர்ந்து குழந்தை பெற்றுக்கிறது கண்டிப்பா நீ ஒத்துக்க மாட்டல அப்படின்னு நம்ம கிண்டலா சொல்ல, அது கண்டிப்பா நடக்காது, இருந்தாலும் ஆனா நம்ம ஃபியூச்சர்ல நமக்கு நம்ம ஃபேமிலில இருந்து கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு குழந்தை வரும் அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நக்குனோட போனுக்கு கால் வருது. அட்டன் பண்ணி என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, நஃபிட் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கும்போது ஒரு பெரிய கிரைம் சொல்றாங்க, ஹியூமன் டிராபிகிங் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நஃபிட்டை பிடிச்சி விசாரிச்சுட்டு இருக்காங்க. நஃபிட் வந்து எனக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது, இந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் நக்கினும் அவங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்துடுறாங்க. அந்த போலீஸ் ஆபீசர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா என் தம்பி அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கு. இது சாதாரண விஷயம் கிடையாது, இது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சரி என்னோட பிரதர்கிட்ட நான் பேசணும் அப்படின்னுட்டு அவங்க நஃபீட் கிட்ட பேச போறாங்க. நஃபீட் அவங்க 2 பேரையும் பார்த்ததுமே நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லி உங்ககிட்ட அழுதுட்டு கெஞ்சுறான். அப்ப நக்குன் கேக்குறான், உண்மையை சொல்லும், அவங்க சொன்ன மாதிரி நீ இந்த தப்ப பண்ணியா அப்படின்னு கேட்க, அவன் அழுதுகிட்டே நான் கண்டிப்பா பண்ணல அப்படின்னு சொல்றான். என் கண்ணை பாரு, என் கண்ணை பார்த்து சொல்லு, நீ உண்மையிலே பண்ணலையா அப்படின்னு நக்குன் கேட்க, நஃபீட் அவன் கையை பிடிச்சிட்டு நான் சொல்றது உண்மைதான், நான் கண்டிப்பா அந்த மாதிரி எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்ல, அவன் உண்மையதான் சொல்றான் அப்படின்னு நக்குனுக்கு புரிஞ்சிடுது போல. சரி நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் கண்டிப்பா உன்னை இங்க இருந்து வெளியில கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் லாயரை கூப்பிட்டு வரான். அவனை பெயில் எடுக்கிறதுக்கு டாக்குமெண்ட்ஸ் மணி எல்லாம் கொண்டு வந்திருக்கான். ஆனா போலீஸ் ஆபீசர் அவனை பெயில் எடுக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டாரு, இது சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா நக்குனுக்கும் நஃபீக்கும் கடுப்பாயிடுது. அவங்களே நஃபீட்டை ரிலீஸ் பண்றதுக்கு அந்த லாக்அப் கிட்ட போறாங்க. போலீஸ் பின்னாடி வர இவங்க 2 பேரோட ஃபெர்மான்ஸ் ரிலீஸ் பண்றாங்க. அந்த ஃபெர்மான்ஸ் அந்த போலீஸ் அட்டாக் பண்ணுது. அப்புறம் அவங்களே அந்த லாக்அப் ஓபன் பண்ண நஃபீட் ஓடி வந்து இவங்க 2 பேரையும் ஹக் பண்ணிக்கிறான். நக்கின் சொல்ற அந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட, பெயிலுக்கான அமௌண்ட் டாக்குமெண்ட் எல்லாமே டேபிள்ல இருக்குது, இதுக்கு மேல என்னோட பிரதர் நாங்க இங்க விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லி அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அவங்க அப்பா நஃபீட் கிட்ட நீ தான் பண்ணியா அப்படின்னு கேட்க, இல்லப்பா கண்டிப்பா நான் அதை பண்ணலப்பா அப்படின்னு சொல்ல, ஆனா அப்பயே அவங்க அப்பா என்ன சொல்றாரு, நீ பண்ணியே பண்ணலையோ, இப்ப ஆனா பிரஸ்ல ஃபுல்லா உன் பேர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவனை திட்ட, நக்கின் நஃபீட்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு பக்கத்துல வரான். ஆனா அப்பயே அவங்க அப்பா சும்மா இருக்கிற மாதிரி இல்ல, ஏன்டா நீ சும்மா இருக்க மாட்டியா, உன்ன மாதிரி ஒரு லோ கிளாஸ் ஆல்ஃபாவா இருந்துட்டு எதுக்கு குடும்பத்தோட மானத்தை வாங்குற அப்படின்னு சொல்லி அவனை அடிக்கிறதுக்கு கையை ஓங்கிட்டு வராரு. அப்ப நக்குன் அவங்க அப்பா கையை பிடிச்சிட்டு, அப்பா போதும்பா அப்படின்னு சொல்ல, இப்ப என்னடா நீ என்ன எதிர்த்து பேசுறியா அப்படின்னு சொல்ல, அப்ப அவங்க அம்மா அங்க வந்துடுறாங்க. நஃபீட் தான் பண்ணலன்னு சொல்றாள், நம்ம குடும்பத்தோட பையனை நம்மளே சந்தேகப்படுறதா, அவன் பண்ணலன்னா நான் அவனுக்கு தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன், அவனை நம்ம தானே சப்போர்ட் பண்ணணும், வேற யார் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை நஃபீட்க்கு சப்போர்ட் பண்றாங்க. அப்ப பாவம் ஃபட்டு அவன் பாட்டுக்கு ஒரு ஓரமா நின்னுகிட்டு இருக்கான். அவன்கிட்ட போயிட்டு நீ எப்ப இந்த குடும்பத்துக்கு வந்தியோ அப்ப இருந்து என் குடும்பத்துல ஒரே பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா திட்டுறாரு. ஆனா ஃபட்டு சும்மா இருக்கிற மாதிரி இல்ல, அவன் முன்னாடி வந்துட்டு உங்களோட கம்பெனிலயோ இல்ல உங்களோட ஸ்டேட்டஸ்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்து அதை நீங்க தான் சரி பண்ணணும், அதை விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு உங்களோட வீக்கா இருக்கவங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா அது வந்து உங்களோட பவரை காட்டாது, உங்களுடைய நீங்க பயப்படுறீங்க அப்படின்னு அதை காட்டுது அப்படின்னு சொல்ல, அவங்க அப்பாக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவங்க அப்பா ஒரு மாதிரி எதுவுமே சொல்லாம அங்க இருந்து போயிடுறாரு. அப்புறம் ஆங்ஸோட கெஃபேல ஒரு குட்டி பையன் வருவாள். அந்த பையன் வந்திருக்கான். அவன் ஆங்ஸோட பிரதர் கிட்ட எங்க ஆங்ஸோவை காணும் அப்படின்னு கேட்கும். அவன் நக்கின் கூட எங்கேயாச்சும் டேட்டுக்கு போயிருப்பான் அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கப்புறம் இவன் ஹியூமன் டிராஃபிக் கேஸ் தானே மாட்டிக்கிட்டான், ஸோ அவனை எப்படி காப்பாத்துறது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப காணாம போன அந்த பொண்ணுடைய போட்டோ பார்த்ததுமே அவனுக்கு ஞாபகம் வருது நஃபீட்டுக்கு, இந்த பொண்ணை நான் அன்னைக்கு பார்ல பார்த்தேனே அப்படின்னு சொல்றான். அதோட இந்த எபிசோடு முடியுது.
நானும் ஒவ்வொரு எபிசோடும் வெயிட் பண்றேன். நஃபிட்ட சாங்கோட ஸ்டோரி காட்டுவாங்கன்னு காட்டவே மாட்டாங்க. அது மட்டும் இல்ல ஒமேகாவர்ஸ் அப்படின்னு சொன்னதால நிறைய அந்த பிரெக்னென்ட் ஆகுறது, குழந்தை பிறக்கிறது, அவங்களோட ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் காட்டுவாங்கன்னு பார்த்தா கடைசியில இந்த இது ப்ராப்ளம், இல்லீகல் கேஸ், ஃபேமிலி ஸ்டேட்டஸ் அதெல்லாம் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் இதை கம்மி பண்ணிட்டு ஒமேகாவர்ஸ் அதிகமா காமிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அடுத்த நடக்கும் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ். பை.